எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். பொதுவா நம்ம இந்த வயசுல மூத்தவங்களாம் நம்ம மதிக்க மாட்டோம். இப்போ ஒரு 60 வயசு 80 வயசு இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் சொல்லுவாங்க. அவங்க அனுபவம் அந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஆள் கிடக்கிறான்ட்டு போயிடும். அது இன்னும் கூட ரொம்ப மரியாதை இல்லாமல் நம்ம பேசிட்டு போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தம்பி, நமக்கு தெரிஞ்ச தம்பி பார்த்தீங்கன்னா ஒரு மதுரையில் உங்களுக்கு தெரியும் தண்ணி பிரச்சனை. எப்பயுமே அங்கே தண்ணி பிரச்சனை இந்த கோடை காலத்தில் ரொம்ப அதிகமாக கூட வரும். அப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி, அதாவது ஆகஸ்ட் அந்த அந்த டைம்ல வச்சுங்களேன், அந்த மழை மழை பெய்கிற காலம், அப்போதான் மழை ஆரம்பிக்கிற காலத்தில் இது நான் சொல்றது ஒரு 2 வருஷம் இருக்கும். அப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒரு சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு அந்த குட்டி யானைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, டாட்டா எஸ் அந்த மாதிரி வண்டி சரிங்களா, அந்த சின்ன ட்ரக் அந்த வண்டி ஒரு ஓட்டிட்டு இருக்காரு நம்ம தம்பி. அந்த பையன் என்னன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு லோன் கொடுக்குறாங்க இன்னொரு வண்டிக்கு. அப்போ அவனுக்கு ஒரு ஆசை என்னன்னா, நம்ம டேங்கை வச்சிடலாம், வாட்டர் டேங்க் வச்சு நம்ம தண்ணியை விற்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறான். ஒரு லாரி ஒரு சின்ன அதே மாதிரி தான் குட்டி யானை வாங்குறான். அதில் பின்னாடி டேங்கை செட் பண்ணுறாப்புல தண்ணி பின்னாடி ஒரு மோட்டர் வச்சு மேலே டேங்குக்கெல்லாம் ஏற்றுறது, வீடு வீடாக போய் டேங்க் மேலே ஏற்றி விட்டுருவாங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஓடுது, நல்லா ராத்திரி பகலமாக ஓடினோடனே என்ன ஆயிடுச்சு, அப்புறம் நம்ம சும்மா இருப்போமா, உடனே என்ன பண்ணுறது, லாரி ஒரு 4 லாரி, ஏதோ ஒரு 5-6 வண்டி, இந்த மாதிரி சின்ன சின்ன வண்டி 5-6 வண்டி பெரிய அளவில் பயங்கரமாக முயற்சி பண்ணுறாப்புல. அப்போ அவருடைய தாத்தா சொல்லியிருக்காங்க, அப்பா சொல்லியிருக்காங்க, மற்ற பெரியவங்கலாம் சொல்றாங்க வேணாம் ரிஸ்க் எடுக்காத, இப்போ மழை பெய்யுற நேரம், இந்த டைம்ல ரிஸ்க் எடுக்காதுன்னதுக்கு அவன் கொஞ்சம் கூட கேட்கல. அதாவது லாரியே எல்லாம் புதுசு, எல்லாமே புதுசு போட்டு எவ்வளவு லட்சக்கணக்கில் பணம் பயங்கரமா போகுது. அது இல்லாம அந்த டேங்க் வேற செஞ்சு வைக்கணும். ராஜபாளையமா எங்கேயோ விருதுநகர் அந்த பக்கம் எங்கேயோ டேங்க்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த டேங்கை புதுசா செஞ்சு அதுக்கு உண்டான மோட்டார் எல்லாமே வச்சு கொண்டு வராங்க. இப்ப இதுக்கு மொத்த செலவுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது எல்லாமே லோனு, இந்த லோன் இல்லாம அந்த இனிஷியல் பேமெண்ட், அப்புறம் அந்த டேங்க் செஞ்சது, மோட்டார் வச்சதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இது மட்டுமே கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேல தாண்டி போயிடுச்சு. எல்லாமே கடன். வீட்டை எல்லா பத்திரத்தை வச்சு, நிலத்தை வச்சு எல்லாரும் சொல்லிட்டாங்க, தம்பி இது வேணாங்கன்னு, நான் சொல்றது கேளுங்க, என்ன சொன்னா நான் கேட்கவே இல்லை. அத்தனையும் அழகு வச்சுட்டு வண்டியை போட்டாப்புல. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 13 வண்டி என்னமோ அந்த மாதிரி சொன்னாங்க. இப்போ அந்த 13 வண்டிக்கு 26 பேர் அந்த வண்டியில வேலை பார்க்குறாங்க. அதாவது டிரைவரே 2 பேர், காலையில ஒருத்தங்க நைட்டு ஒருத்தங்க. அப்ப 26 டிரைவரு 26 கிளீனர். இப்ப இவங்களுடைய சம்பளம் ஏகப்பட்ட. இதை காமிச்ச உடனே எல்லாரும் பணம் ஃபைனான்ஸ்ல கொடுத்துட்டாங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா மாசம் ஃபைனான்ஸ்ல மொதல் மாசம் எல்லாத்தையும் சம்பளத்தை கொடுத்தாச்சு. ஓடல, ஒன்றும் சரியா ஓடல, மழை வேற பெய்யுது. கரெக்டா அவங்க பூஜை போடும்போதே, வண்டியெல்லாம் கொண்டு நிப்பாட்டினோடனே பூஜை போடும்போதே மழை பெய்ய ஆரம்பிக்குது. இது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஓடல, எதிர்பார்த்த அளவுக்கு ஓடல. முதல் மாசமே டியூ சரியா கட்ட முடியல, இவங்க சம்பளம் தர முடியல, எல்லாம் ஃபைனான்ஸ் வாங்கியாச்சு. அதுல ஒரு பெரிய தொகை நிக்குது. அதுக்கப்புறம் ஒரு மாசம் முடிஞ்சோடனே மழை பெய்ய ஆரம்பிச்சதுதான் சரியான மழை. நான் சொல்றது அக்டோபர், சாரி ஆகஸ்ட்னு சொல்லிட்டேன், அக்டோபர். அதாவது மழை பெய்யுற அப்பதான் மழை ஆரம்பிக்கிற காலம். நான் அப்படியே பாத்தீங்கன்னா நல்ல மழை, எல்லாம் வாட்டர் லெவல்லாம் மேல வந்துருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தண்ணி யாரும் கேட்கல. இப்ப 2வது மாசத்துக்கு டியூ கட்டுறதுக்கு முடியல. ஃபைனான்ஸ் கொடுத்தவன்லாம் அந்த வண்டியும் எடுத்துட்டு போயிட்டான். அது இல்லாம ஏதோ ஒரு பேமெண்ட் கட்டினாதான் டாக்குமெண்ட்டை தருவேங்கிறான், இல்லைன்னா அவன் டாக்குமெண்ட் தர முடியாது. அதே மாதிரி ஃபைனான்ஸ் கொடுத்தவங்க எல்லாம் எல்லாம் பிரச்சனை பண்றாங்க சரிங்களா. கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னா, இருந்த நிலம் போயிடுச்சு, வீடு போயிடுச்சு, எல்லாம் போய் கடைசியில ஒரு சின்ன வாடகை வீட்டுல இப்போ குடியிருக்காங்க சரிங்களா. என்னன்னா அனுபவத்தை நம்ம அவங்க கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கணும். வயசானவங்க தானே இவங்களுக்கு, இருந்தாலும் எவ்வளவு, அவங்க தாத்தாவுக்குலாம் பாத்தீங்கன்னா 80-82 வயசுனா அப்ப எந்த அளவுக்கு அனுபவம் இருக்கும். இப்ப மதுரையை பத்தி அவருக்கு இடுக்கு எல்லாம் தெரியும். அப்ப இந்த டைம்ல மழை வரும், கொஞ்சம் இந்த வருஷம் வேணாம், இந்த வருஷம் நல்லா மழை பெய்யும், என்ன சொன்னாலும் அந்த பையன் கேட்கல. அதோடைய விளைவு கடைசியில எல்லாரும் போச்சு. அதாவது எப்பயுமே புரிஞ்சுக்கோங்க, வீட்டுல ஒருத்தங்க தவறான முடிவு, அது ஆணோ பெண்ணோ தவறான முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா
பாதிக்கப்பட போறது அந்த அந்த நபர் மட்டும் இல்லை, அந்த ஆணோ பெண்ணோ மட்டும் கிடையாது, அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே சஃபர் ஆகணும். இப்ப இந்த பையன் பேர்ல சொத்தை எழுதி வச்சதுதான் முடிஞ்சு போச்சு எல்லாம். அன்னைக்கு ஒருவேளை அந்த சொத்து வந்து அப்பா பேர்லயோ தாத்தா பேர்லயோ இருந்திருந்தா அது காப்பாத்திருக்கலாம். இப்ப அதுவும் போச்சு, எல்லாம் போச்சு. ஒரு நம்பிக்கையின் பேர்ல வச்சு எல்லாமே போச்சு இப்ப. சரிங்களா? இப்படித்தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா, அப்ப அந்த பையனை இப்ப என்ன சொல்றான், எனக்கு அப்ப என்ன, எனக்கு வந்து அந்த வண்டி வாங்கணுங்கிற அந்த எண்ணம் மட்டும்தாங்க இருந்தது, வேற எந்த இடமும் இல்லை. இவங்க சொன்னாங்க, எல்லாரும் தான் சொன்னாங்க, இது வேணாம், ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு எவ்வளவோ சொன்னாங்க. சரிங்களா? அப்பதான் அந்த தம்பிகிட்ட சொன்னேன், தம்பி இந்த நாய், சாரி ஓநாய் இருக்கு, ஓநாய் வந்து ஒண்ணு என்ன பண்ணுச்சு, ஆடு எல்லாம் ஒரு வேலி போட்டு வச்சிருக்காங்க, அந்த வேலிக்குள்ள அந்த ஆடு எல்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்ததுப்பா. அது வந்து பாத்தீங்கன்னா, அது கிட்டத்தட்ட அந்த வேலி போட்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயரமா இருக்கும். அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உயரமா இருக்கும். அது வேலி போட்டு வச்சிருப்பாங்க. இன்னும் மத்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா கீழே இருக்கும். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஓநாய் வந்து நினைச்சா கூட தாவி அந்த உள்ள போய் ஆடை சாப்பிட முடியாது. சரிங்களா? ஆனா என்ன பண்ணுச்சு, உடனே ஒரு தந்திரமா இந்த மாதிரி ஒரு ஆட்டை பார்த்துட்டு சொல்லுது, நான் வந்து இந்த மாதிரி புல்லு சாப்பிடலான்னு பார்த்தேன், நல்ல இளம் புல்லா இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா என்னன்னு பண்றது, எனக்கு வந்து யாரும் காமிக்கிறதுக்கோ இல்லை கூட வந்து என் கூட வரத்துக்கோ யாருமே இல்லை, நான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ரொம்ப மனமுருக பேசுனுச்சு தம்பி. உடனே அந்த ஆடு என்ன பண்ணுச்சு, ஐயோ பாவம் அப்படின்ட்டு. அப்பயும் அந்த ஆட்டுக்கு ஒரு டவுட், ஆனா கேட்டுச்சு, என்னப்பா நீ வந்து விலங்குகளை தானே சாப்பிடுவ, அது எப்படி புல்லு சாப்பிட்றேன்னு சொல்றியே, எங்க அம்மா அப்பாலாம் சொல்லியிருக்காங்களேப்பா, ஆனா நீ வந்து இந்த மாதிரி சொல்றேன்னு, இல்லப்பா அவங்க உன்கிட்ட பொய்யா பேசிட்டாங்க, தப்பா பேசிட்டாங்க, நான் அப்படி கிடையாது, நான் புல்லு தான் விரும்பி சாப்பிடுவேன் அப்படின்னோடனே, அப்போ ஒன்றும் கவலைப்படாத, மலைக்கு அந்த பக்கம் புல்லு இருக்குது, நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலான்னு சொல்லி அது என்ன பண்ணுச்சு, அது தாவி குதிச்சிருச்சு. குதிச்சு போகலான்ட்டு போகும்போதே பார்த்தீங்கன்னா அடிச்சு இதை சாப்பிட்டுருச்சு, ஆட்டை வந்து அடிச்சு அந்த ஓனாய் சாப்பிட்டுருச்சு. அது மாதிரி அடுத்தவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க அம்மா அப்பா ஓனாய் வந்து நம்மளை தான் பிடிச்சி சாப்பிடும் கவனம்னு சொன்னாங்க, அது கேட்கல. இது மாதிரி ஒரு சில தவறுகள் நடக்கும், பரவாயில்ல விடுப்பா நம்ம பார்த்துக்கலாம், அடுத்தது நம்ம ஏதாவது நல்ல ஒரு இதா பண்ணுவோம், நல்ல தொழில், அதாவது மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் மேக்சிமம் ப்ராஃபிட், அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் தம்பி, நீ ஒன்றும் கவலைப்படாத பார்ப்போம். அவன் என்னன்னா அந்த நேரத்தில் வந்து நம்ம இதை வந்து செஞ்சே ஆகணுங்கிற அந்த வெறி, அதுக்கப்புறம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் இந்த ரீதி நம்ம பாதிக்கப்பட்டுட்டோம். என்னன்னு கேட்டீங்க, இந்த மாதிரி நிறைய பேர் தொழில் இப்படிதான் மாட்டிக்கும், சிக்கல்ல போய் மாட்டோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் கேது பகவான், அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய அந்த கேது பகவான், அதை வந்து நினைச்சா தடுத்திருக்கலாம். நிறைய பாருங்களேன், நிறைய பேர் வந்து இல்லீகலா அஃபேர் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் என்னன்னா ஈஸியா தடுக்கலாம். ஆனா அது அந்த நேரத்துல வந்து குடும்பத்தை கூட விட்டுட்டு நம்ம அப்படித்தான் போகணுங்கிற அந்த எண்ணத்தை கொடுத்துரும். அதே மாதிரிதான் எல்லாமே, சாராயம் குடிக்கிறதா இருந்தாலும் அதை நினைச்சா நம்ம வேணான்னு அவாய்ட் பண்ணலாம், ஆனா அந்த நேரத்துல வந்து அது முடியாது. அதுதான் அந்த கேது பகவான், அதனாலதான் அது வலிமையான கிரகம். ரொம்ப குறுகிய நாட்கள் தான் அந்த திசை இருந்தாலும் கூட அதோடைய வலிமை ரொம்ப அளவுக்கு அதிகமான ஒண்ணு. சரிங்களா? எல்லா கிரகத்தை விட கேது பகவானுடைய சக்தி வலிமை ரொம்ப ரொம்ப அதிகம். சரிங்களா? ஏன்னா மன ரீதியா பாதிக்கப்படக்கூடிய, மன ரீதியா இப்ப கூட ஒரு ஐயா சொன்னாரு, எங்க அப்பா வந்து 80 82 வயசு ஏதோ சொன்னார், 82 88 சொன்னார். அந்த மாதிரி நல்லா தாங்க இருந்தாரு, ஒரு சித்த மருந்தெல்லாம் எடுத்து பக்கத்துல ஊர்ல போய் வாங்கிட்டு வந்தவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாரு, நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 3 நாள் ஒரு மாதிரியே இருந்தாரு, அதுக்கப்புறம் ஆளை காணோம். இதுதான் கேது பகவானுடைய வேலை. அப்படித்தான் நம்ம செய்யற பாவ புண்ணியத்தை பொறுத்து அந்த அவர் ஞானத்தை கொடுத்துருவார், இல்லைன்னா ஞானத்தை கெடுத்துருவார். அந்த அறிவு கெட்டுருச்சுன்னு சொன்னா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. மன ரீதியான பாதிப்பு வந்துருச்சுன்னா போச்சு, நம்மளே என்ன செய்வோம்னு தெரியாது. சரிங்களா? இந்த மாதிரியான பிரச்சனைகளை தீர்க்க தான் இங்க வந்து ராகுக்கு இது பரிகார ஸ்தலமா இந்த ஆலயம் இருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி பிரச்சனையிலிருந்து எளிதா தப்பிக்கிறதுக்காக தான் லகுவாராகி, இலகுவா வெளியே வர்றதுக்காக தான் லகுவாராகி அம்மா இங்க இருக்காங்க. இந்த கோயில் 94 கரியமாணிக்கங்கிற ஊர்ல இருக்கு. நீங்க சமயபுரம் மாரியம்மன் கோயில் உங்களுக்கு தெரியும், சமயபுரம் பக்கத்துல, அதாவது திருச்சி மாவட்டம் சமயபுரம் பக்கத்துல 94 கரியமாணிக்கம்ங்கிற ஊர்ல இந்த ஆலயம் இருக்கு, லகுவாராகி ஆலயம். கூடவே ராகுக்கு இது பரிகார ஸ்தலமா இந்த ஆலயம் இருக்கு. இங்க வந்து ஒவ்வொரு பஞ்சமிக்கும் ரொம்ப சிறப்பா பஞ்சமி ஹோமம், நவகிரக ஹோமம், ராகுக்கு இது பரிகார ஹோமம், ராகுக்கு இது பரிகார பூஜை, அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகம், அன்னதானம் ஒரு பெரிய அளவுல நடக்கும். அதுக்கப்புறம் பைரவர்களுக்கு பலி கொடுக்கறது நீங்க எங்கேயுமே பார்த்துக்க முடியாது, இங்கதான் நடக்கும். சரிங்களா? அப்ப நிச்சயமா இங்க வந்து கலந்துகிட்டீங்கனாலே, சங்கல்பத்துல கலந்துகிட்டீங்கனாலே ராகுக்கேது அவங்களுக்கு வந்து பூஜைகள், அதாவது நிறைய பேருக்கு வந்து இந்த மன ரீதியா பாதிப்பு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, அவங்க எல்லாம் இதுல இருந்து தப்பிச்சிடலாம். சரிங்களா?
நீட்டாக தப்பிச்சு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழலாம். நீங்களும் முயற்சி பண்ணுங்க, வர முயற்சி பண்ணுங்க. ஒருவேளை முடியலைன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அதுக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க, இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க. நம்ம அதை பத்தி பேசுவோம். என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும். வாராகி அம்மாட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.